அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசலாம். என்னென்னா, தனுவாஸில் பிவிஎஸ்சி ஏஹெச்சுக்கு 4th ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் எந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு, சீட்டு கிடச்சிருக்கு 4வது ரவுண்டில் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது, இருந்தாலும் அதை கொஞ்சம் கன்சல்டர் பண்ணி இதில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சதுனால இதை பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் அதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடலாம். அப்படி பார்த்தோம்னா, அந்த பிடெக் ப்ரிஃபரன்சஸ் சாய்ஸ் பில்டிங் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி இருந்தது. இந்த பாருங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கிறது. அவங்களுக்கு 4th ரவுண்டு பிடெக்கு எக்ஸ்டெண்டட் அப் டு 1ஆம் தேதி 1/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதை நாளைக்கு 3 மணி வரைக்கும். ஸோ அது நீங்கள் ஒன்றும் பண்ணிட்டுங்க இருக்குது. இதில் நம்ம பேச வேண்டிய விஷயம் பார்க்குறது இது தான். இந்த கீழே கொடுத்துருக்கு இல்லைங்களா, பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு 2 கொடுத்துருக்கு. நான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து தான் எடுத்துருக்கிறேன். செலெக்ஷன் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும் பொழுது பிபிஎஸ்சி ஏஹெச் அவங்களோட ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்குவோம். இன்டர்னல் ஸ்லைடிங் சொல்லியிருந்தாங்களே, அதில் ரீஅலாட்மெண்ட்டில் பார்த்தோம்னா பிசிக்கு 194.5, எம்பிசிக்கு 194, பிசிஎம்முக்கு 193, எஸ்சிக்கு 192, இந்த மாதிரி ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8 கேண்டிடேட்ஸ் கிடச்சிருந்துச்சு இந்த இன்டர்னல் சீட் அலாட்மெண்ட்டு ஸ்லைடிங்கில். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு அதே பிபிஎஸ்சி 4th ரவுண்டில் என்ன பார்த்தோம்னா பிசிக்கு 194, எம்பிசிக்கு 194, பிசிஎம் 192, எஸ்சி 191.5, எஸ்சிஏ 187, மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸு கிடச்சிருக்கு. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு பிபிஎஸ்சி ஏஹெச் அந்த 4th ரவுண்டில் 10 ஸ்டூடெண்ட்டு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ நான் வெயிட்டிங் லிஸ்ட்னு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4th ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 275 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 275 பேர் இருக்காங்க. அப்போ இன்னும் சீட்டெல்லாம் இருக்குமா, அடுத்த 5th ரவுண்டு இருக்குமா அப்படிங்கலாம் பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றதை இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. அவங்க ஜாயின் பண்ணலை, அதில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் கண்டிப்பாக இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஎஸ்சி தான் இதில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ பிடெக் 4th ரவுண்டு நான் சொன்னபடி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 4th ரவுண்டு டைமு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.